ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இப்போ நம்ம பாஸ்தா பாயசம் செய்யலாமா? நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு 1/4 கிலோ பாஸ்தா போட்டு நல்லா வெந்துட்டுருக்க சமயத்தில் 200 கிராம் வெல்லத்தை நுணுக்கி தண்ணி 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு கரைஞ்சால் மட்டும் போதும். எந்த ஒரு பதமும் நமக்கு தேவையில்லை. மிக்ஸி ஜார் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு 3 ஏலக்காய் தோலை நீக்கிட்டு அதோட விதையை மட்டும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு, கட்டி இல்லாமல். அடுத்த பாஸ்தா பாருங்கள், நல்லா மசியுது. அது வடிகட்டிட்டு வந்துடணும். அடுத்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு வடிகட்டின பாஸ்தாவை போட்டு நல்லா ஒரு கிண்டிக்கணும். அடுத்த வெல்லத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் உங்களுக்கு சுகர் தகுந்தாப்பில் ஊற்றிக்கோங்க. அடுத்த 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தா வெந்துட்டுருக்கிறதுல கார்ன்ஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் ஸ்மெல்லே நமக்கு வரக்கூடாது. அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு அப்புறம் பால் ஊற்றிங்க. பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக தான் இருக்கணும். சூடாக பால் போட்டிங்கன்னா அப்புறம் திரிஞ்சு போயிடும் பாயசம். அப்புறம் ஏலக்காய் பொடி, இப்போ பாருங்கள் ரொம்ப தண்ணியாட்ட இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் ஆயிரும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக ஆக்கினா கூட நீங்கள் ஆக்கிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு என் குழந்தைங்களுக்கு இது போதுன்னு சொல்லிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என் குழந்தைக்கு கிண்ணத்தில் ஊற்றி கொடுக்கலாமா? அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருந்துச்சுமா, வேறு லெவல்.